உண்மை அதாங்க. உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப நல்லவர். உங்கள் முழுமையான மனசு இருக்குதுல்ல, உங்களுக்கு சுதந்திரமான இடத்துல நீங்கள் பேசும்போது தான் நீங்கள் உள்ளேருந்து எல்லா கேள்வியும் சாதாரணமாக கேட்க முடியும். இல்லைன்னா நீங்கள் இயல்பான மனிதராக இல்லாத பட்சத்தில், அந்த மகானுக்கு மதிப்பு கொடுக்குற பட்சத்தில் அந்த மகான் உங்களுக்கு வழி இல்லை. உங்கள் கதவுகளை அடைக்கிற உத்திகளை தெரிஞ்சுட்டாங்க. உங்கள் அறிவு கதவுகளை அடைக்கிறதுக்கு தான் சாமியார் வராரு. போவாதீங்கன்ற நான். இருமா அப்பாக்கிற அப்பா கிட்ட போவீங்களா நீங்கள்? யார்கிட்ட போவீங்க? எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அம்மா கிட்ட தான் போவீங்க. போய் முட்டினா வாடா கட்டி வச்சுக்கிறாள் அவளாட தான் போவோம். என்ன இப்படி வந்து முட்டுறியே என்ன பண்ணுவோம் நம்ம? போயா யார்கிட்ட போவோம்? அம்மா தான் இல்லை. முட்டுறது போகிறது வரதெல்லாம் எங்கே? ஏன் அம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது? சகிப்புத்தன்மையின் உச்சம் ஆகும். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றதுல யார் கிங்கு? அப்பா கூட அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் பார்க்காத அப்பா இருக்கலாம், ஒரு சில அப்பாக்களை நீங்கள் அந்த மாதிரி அப்பாக்கெல்லாம் பார்க்கல. நான்லாம் அப்படி இல்லை. எங்கள் பிள்ளைகிட்டலாம் பர்த்டேக்கு பாட்டில் வாங்கி கொடுன்னு கேட்குறான். ஓ சரியான குடியார குடும்பம் இருக்குதுரா, இங்கே வந்துட்டுமே நம்ம இல்லை நினச்சிக்கோ. வாழ்க்கை முழுசு நீ என்ன தான் நினச்சின்னு போகிற? எல்லாத்தையுமே தப்பு தப்பாக தான் நினச்சின்னு போகிறேன்.